ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ்காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ரொம்பவே லோ பட்ஜெட் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துடுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக ரீசெண்டாக வந்து போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி லோ பட்ஜெட் காரோடைய கலெக்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதில் தான் அதுதான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் பெரும்பாலும். ஓகேங்களா? நம்ம ரீசெண்டாக ஃபியூ டேஸாக போட்ட வீடியோஸில் எல்லாமே மேக்ஸிமம் போட்ட வீடியோஸ் எல்லாமே அந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு லோ பட்ஜெட். ஓகேங்களா? பெரும்பாலும் வந்து ஒரு 1 to 1.5 லேக்ஸ் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸுக்கு வரக்கூடிய கார்களுடைய வீடியோஸ் தான் நான் வந்து போட்டுட்ருக்கிறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரும் அதே மாதிரி தான். இது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் காரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லேக் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது. நீங்கள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? 1.5 லேக் ரேஞ்சில் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த காருடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதோடைய மாடல் இயர் என்ன, அதோடைய அதோட ஓகேங்களா, அதோடைய வியூ எப்படி இருக்குது, அப்படி எல்லா ஃபீச்சர்ஸுமே எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை ரோஜ்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பலை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2010 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து தேர்ட் ஓனர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார். இது போக இந்த கார் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காருடைய எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் நல்ல ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. காருடைய எக்ஸ்டீரியர் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதோடைய டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 60% வர இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் அதை நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கார் வந்து நல்ல ஒரு கார் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இந்த காருடைய எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க, அதோடைய எக்ஸ்டீரியர் வியூ எல்லாமே பார்க்குறீங்க. ஆல்சோ இந்த காருடைய இன்டீரியரும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெதர் சீட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. லெதர் சீட்டுடைய கண்டிஷனும் நல்லாவே இருக்குது. இன்டீரியரும் பார்க்குறதுக்கு வியூ நல்லாவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அதை நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எதுவும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதை நேரில் பார்த்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவில் வந்து நம்ம வந்து அதோடைய ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ வீடியோவில் வந்து பார்க்குறது கார் வந்து நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அதோடைய கண்டிஷன் எப்படி இருக்குது, அதோடைய ஓகேங்களா, அதோடைய ரன்னிங் கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் நேரில் பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ காருடைய ஓவரால் பார்க்குறீங்க, அதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இப்போ வந்து பொள்ளாச்சியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கொண்ட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் 2010 மாடல் தேர்ட் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 2 லேக்ஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸில் வந்து அவங்க நெகோஷியபிள் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. பட் ஆனால் வந்து மேபி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரைஸை வந்து கோட் பண்ணி நெகோஷியேட் பண்ணி பாருங்கள். ஸோ குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 லேக் ரேஞ்சில் வந்து அவங்க வந்து நீங்கள் வந்து கேட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கேட்டு பார்க்கலாம். உங்களுடைய ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லேக்கில் வந்து நீங்கள் வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குறைச்சி தரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்கான வீடியோஸ் போட்டுருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட்காக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அது போக நம்ம ரோஜ்காஸோட டெலிகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற இந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த லிங்கை நான் டேட்டா டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட் ஆகும். ஸோ மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பாய்.